குட்டி சாத்தாங்கிறது மாந்திரீகத்தில் அது கெட்டது மட்டும்தான் பண்ணும், நல்லது பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அது நல்லது தான் பண்ணும், கெட்டதே பண்ணாது. மொத்தம் 390 வகையான குட்டிகள் இருக்குது. 300 வகையான 90 குட்டிகளில் கருங்குட்டி சாத்தான் தலைவனாக உள்ளவர். அவர் சிவபெருமானுடைய குழந்தை. அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு, ஜாஸ்தா அவதாரம் எடுக்கிறாரு, அது குட்டியாக மாறுறாரு, அந்த அனுமதி கேட்குறாரு. அதை நான் அந்த டாப்பிக்குள்ளே போனோம்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும். அவர் தான் அது. அவரை வெட்டும் பொழுது அதிலிருந்து தெறிக்கப்படுகிற ரத்தத்தில் ஒவ்வொரு சொட்டிலிருந்து ஒவ்வொரு குட்டியாக உற்பத்தி ஆகும். அப்போ 390 வகையான குட்டிகள் உண்டு. 390 வகையான குட்டிகள் உண்டு. இது அதர்வனம் தெரிஞ்சு மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லாருமே வச்சுருக்காங்க. சரிங்களா? எல்லாருடைய விஷயங்களும் இருக்கும். அது யாருக்கிட்ட வாங்குகிறோம், எப்படி தீட்சை எடுக்கிறோம், அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அது ஒரு ஏவலுக்கு அனுப்பலாம், நல்ல காரியத்துக்கு அனுப்பலாம். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே குட்டிச்சாத்தனை பற்றி நம்ம பயப்படுறோம், ரைட்டு, ஓகே. கேரளாவில் அதுதானே வழிபாடு. ஆமாம், விஷ்ணுமாயா கோயில்கள் எவ்வளவு இருக்கு. அங்கே விஷ்ணுமாயா கோயில்களுக்கு எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. ஐயப்பனுடைய உருவமே உங்களுக்கு விஷ்ணுமாயா மாதிரி தான் இருப்பார். இவர் எரும மாட்டில் வருவார், ஐயப்பன் எரும மாட்டில் வரமாட்டார். அங்கே ஜாஸ்தா வழிபாடு தான். விஷ்ணுமாயா கோயில்கள் எவ்வளவு இருக்குது, மக்கள் எவ்வளோ பேர் வழிபடுறாங்க. அங்கே ஏன் அதை பார்த்து அவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க? அதை குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க, இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறாங்க, அதுதான் முன்னோடி தெய்வமாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் தப்பாக சொல்ல வச்சு பண்ணுறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.